கோஸ்வாமியோட கணிப்புப்படியும் ட்ரோனோட இன்புட் படியும் தீவிரவாதிகள் கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஸ்குவாடுக்கு தெரிய வருது. உடனடியா காம்பேட் ஆபரேஷனுக்கான திட்டம் வகுக்கப்படுது. அதன்படி 12 பேர் கொண்ட பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் 2 குழுவா பிரிஞ்சு குகையோட 2 டைரக்ஷன்ல இருந்து வந்து தீவிரவாதிகளை சுத்தி வளைக்கிறது. 1 மணி நேரங்கள் கழிச்சு 2 குழுவும் 2 பக்கங்கள்ல இருந்து குகையை அடையும் நேரத்துல அவங்களுக்கு சந்தேகப்படும் வகையில ஒரு நிழல் உருவம் கற்பாறைகளுக்கு பக்கம் தென்படுது. ஸ்குவாடோட லீடர் மேஜர் குமார் குகைக்குள்ள 2 கிரானேட வீச முற்பட போறதா சொல்ற நேரத்துல கோஸ்வாமி அவரை வெயிட் பண்ண சொல்றாரு. ஏன்னா கோஸ்வாமி ஆல்ரெடி தனி ஆளா குகையை நெருங்கி இருந்தாரு. உடனடியா அங்க ஃபயர் ஃபைட் தொடங்குது. தன் கையில இருந்த டார் 21 ரைபிள் மூலமா குகையை நோக்கி சொல்ற கோஸ்வாமி குகையோட வாசல்ல இருந்த ஒரு கற்பாறை மூலமா தன்னை கவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சில நிமிடங்கள் குகைக்குள்ள இருக்க தீவிரவாதிகளை நோக்கி தனியா துப்பாக்கி சூடு நடத்தி வந்த கோஸ்வாமி ஷூட்டிங்கை நிறுத்திட்டு பின்னாடி இருந்த தன் ஸ்குவாட் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்படி ஸ்குவாட நோக்கி வந்த கோஸ்வாமிய மேஜர் குமார் ஆச்சரியமா கவனிச்சிட்டு இருந்தாரு. ஆனா எந்த ஒரு பயமோ சலனமோ இல்லாம ரொம்பவும் நிதானமா இருந்த கோஸ்வாமி, சார் நான் அவங்கள பார்த்து